ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்தலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேரம் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத தலைப்பு கிருபை என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிருபை என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனாலும் இந்த நேரத்தில் கிருபை குறித்து ஆண்டவர் உங்களோடு நினைவு கூறும்படியாய் என்னை ஏவி அருளியிருக்கிறார். ஆகவே கிருபை குறித்த வேத புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். சங்கீத புத்தகத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் கிருபை கிருபை என்று சங்கீதக்காரன் தாவீது அநேக முறை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஜீவனை காட்டிலும் கிருபை மேலானது அப்படி என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். காலைதோறும் நம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று அவன் சொல்வதை பார்க்கிறோம். எல்லாமும் நீரே, நீரே என் வலது பிரசத்தில் வீட்டிருக்கிறீர், நீரே என் கேடகம், நீரே என் மகிமை, நீரே என் தலையை உயர்த்துகிறீர் என்று சங்கீதக்காரனை தாவீது சொல்கிறான். கிருபையினாலே எல்லா காரியமும் உண்டாகிறது, நான் எல்லா ஜெயத்தையும் மேற்கொள்கிறேன், நீரே என்னை உயர்த்துகிறீர் என்று அவன் பலமுறை சொல்வதை பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு கிருபையை நாம் ஏன் இந்த நேரத்தில் தியானிக்க இருக்கிறோம் என்று சொன்னால், அநேக ஜனங்கள் மாயமானமான காரியங்களினால் அகப்பட்டு தனக்கு வரும் கிருபையை போக்கடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஓடி ஆடி அநேக நேரம் வீண் பிரயாசம் பட்டு ஒன்றும் அகப்படாமல் வலி வேதனையோடு இருக்கிறார்கள். அதாவது வேத புத்தகத்திலே பார்ப்போம், காலை வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடல் ஓரத்தில் நின்ற பொழுது பேதுரு போன்றவர்கள் மீன் பிடிக்க ராமழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமில்லாது இருப்பார்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வார், நீங்கள் படகை ஆழத்துக்கு தள்ளி செல்லுங்கள், வலதுபுறமாக வலையை வீசுங்கள் அப்படின்னு சொல்வார். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்கள் வலையை வீசினால் திரளான மீன்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் அறிவோம். இந்த நேரத்திலும் கிருபையை நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது என்று கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதக்காரனை தாவீது சொல்வது, கடைசி சங்கீத புத்தகம் கடைசி 2 அதிகாரங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், தேவாதி தேவனை துதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிருபை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நீங்கள் துதியுங்கள், நன்றி செலுத்துங்கள், அவருடைய நாமத்தை துதியுங்கள், ஒவ்வொரு நாமமும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், காலைதோறும் அவரை துதித்து பாடுங்கள், அப்பொழுது காலைதோறும் புதிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதாவது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை போற்றி துதித்து பாடும் பொழுது, நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களையும் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கும் பொழுது தேவைகளெல்லாம் தேவன் கிருபையாக சந்திக்கிறார். எபிரேயர் எழுதின நிருப புத்தகத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எபிரேயர் எழுதின நிருப புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும், பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது, போஜன பதார்த்தங்களினால் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. அதாவது அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். இதற்கு விளக்கம் என்னன்னா, இந்த உலகத்தில் அநேக ஆலோசனைகள் உண்டு, இப்படி செய்தால் அப்படி செய்தால் அப்படின்னு அநேக ஆசனைகள் உண்டு. அந்த ஆலோசனை இப்படி கேட்டு உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் அடிக்காதிருங்கள். வேத புத்தகத்தில் தேவன் நமக்கு என்ன ஆலோசனை சொல்கிறாரோ அதன்படி கேளுங்கள், தேவன் கிருபை அடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்றே சொல்லுகிறது. அதாவது உங்களுடைய இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். போஜன பதார்த்தங்களினாலும் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. போஜன பதார்த்தங்கள்னாகி உலக வழக்கங்கள் படி, உலக சட்டத்திட்டங்கள்படி கொடுக்கப்பட்ட ஞானமான போதனைகளை நீங்கள் செவி கொடுக்காதீர்கள். வேத புத்தகத்திலே என்ன ஆலோசனை சொல்லப்படுகிறதோ, தேவன் என்ன ஆலோசனை சொல்லியிருக்கிறாரோ அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது கிருபை உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த கிருபையின் மேலான கிருபையை குறித்து 2 கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் இவ்வாறு சொல்வார், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும், அது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்தல பாருங்கள், சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதாவது தமக்கு உண்டான தேவை மட்டுமல்ல,
நமக்கு சம்பூர்ணமாக எல்லாத்தையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கார். அது மாத்திரமல்ல, நற்கிரியை மற்றவங்களுக்கு இல்லாத ஏழை எளிகளுக்கு கொடுக்கும்படியாகவும் தேவன் நமக்கு அளவுக்கு அதிகமாக தர வல்லவராக இருக்கிறார். இப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை வேத புத்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனை அனுதினமும் துதித்து ஜெபித்து தொழுது கொண்டால், நாம் கேட்டுக்கொண்டால் தேவன் கிருபையாய் எல்லாத்தையும் அளிக்க வல்லவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த கிருபை வராமல் போவதற்கு என்ன காரணம் என்று வேதத்தில் 2 ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு ஆலோசனை. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள், இந்த துர்ச்செய்திகள் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆலோசனை. அநேகர் அந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 5% வட்டி கிடைக்கும், 10% வட்டி கிடைக்கும், இப்படி அநேக போதனைகள் தேவன் நமக்கு அளிக்கக்கூடிய கிருபையை போக்கடித்து விடுகிறார்கள். அதுக்கு அடுத்தால யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே. ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் வந்தால் அவன் பெருமை அடைந்து வாயிலிருந்து பெருமையின் பேச்சு வர ஆரம்பித்துள்ளது. எப்பொழுது பெருமையின் பேச்சு வாயிலிருந்து வர ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது தேவன் கிருபை அளிப்பதை நிறுத்தி விடுகிறார். அதனால் நம்முடைய மனதை எப்பொழுதும் தாழ்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். தேவனே எல்லா காரியமும் செய்து முடிக்கிறார், நாம் ஒன்றுமல்ல. நாம் செய்வதெல்லாம் தேவனுடைய நாமத்தை துதித்து அவரை போற்றி பாடியிருக்கிறோம். தேவனே எல்லா காரியத்தையும் வாய்க்கு செய்கிறார். அதனால் மகிமைப்பட வேண்டியவர் தேவனே, நம்முடைய நாமம் அல்ல, நம்முடைய பெயர் பிரஸ்தாபம் அல்ல அப்படி என்பதை தெளிவாக வைத்துக்கொள்வதற்கு தேவன் கிருபையை தொடர்ந்து அளிக்கிறார். அதே நேரத்தில் எபிரேயர் 12:15 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அதாவது கசப்புகள், வைராக்கியங்கள் நம்முடைய இருதயத்தில் வைப்போம் என்று சொன்னால் அந்த மாதிரி மனிதர்களுக்கும் தேவன் கிருபை அளிக்க இயலாமல் போகிறது. ஆகவே இந்த நேரத்திலே நாம் சகலவித தேவைகளுக்கும் தேவனுடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். அதாவது மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சகலவித எல்லா தேவைகளையும் எளிதாக உணர்ந்து தந்துவிடும். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் தேவனை துதித்து பாடுவது, போற்றுவது, புகழ்வது, தியானிப்பது, ஜெபிப்பது. இதை செய்யும் பொழுது வேண்டுதல் விண்ணப்பங்களையும் தேவனை துதிக்கும் பொழுதும் நம்முடைய தேவைகளெல்லாம் தேவன் அதிசயமாய் அற்புதமாய் செய்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய இருதயம் திட்டு போட்டு போகாதபடிக்கும் மயமாலமான காரியங்கள், அதாவது வேத வசனத்துக்கு புறம்பான எந்த ஒரு விஷயமும் நம்முடைய இருதயத்துக்குள் வராமல் பாதுகாத்து கொள்ளும் என்று சொன்னால் அனுதினமும் தேவனுடைய கிருபையில் ஜீவித்து சகலவித நன்மைகளையும் பெருக்கத்தோடு நாம் வாழலாம் என்பதை தேவன் இந்த செய்தியின் மூலம் யாவர் உணர்த்துகிறார். இந்த செய்தியை கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.